இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். இந்த கருத்தை தான் உலகத்தில் உள்ள பெரும்பாலான பேர் நம்பக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இந்த கருத்து முதல்ல எப்படி வந்துச்சு, இது உண்மையா பொய்யா, அதனுடைய தகவலை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது மனித பரிணாம கோட்பாடு யார் சொன்னாங்க அப்படின்னா டார்வின். சரிங்களா? அறிவியல் அறிஞர் டார்வின் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் குரங்குலேருந்து தான் பரிணாமம் அடைஞ்சு மனிதனாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடை சொன்னார். சரிங்களா? இந்த கோட்பாடு இந்த கோட்பாடு பார்த்திங்கன்னா வெறும் அனுமானம் தான், அவருடைய அனுமானம் தான். அறிவியல் பூர்வமான செய்தி கிடையாது, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. என்ன அப்படின்னா, மனிதன் 2 கை 2 கால் அந்த மாதிரி இருக்குது. அப்போ குரங்குக்கும் அதே மாதிரி இருக்கிறதுனால இவர் ஒரு அனுமானம் பண்ணியிருக்கலாம். அப்போ குரங்குலேருந்து தான் முதல்ல குரங்கு தோன்றியிருக்கும், அந்த குரங்குலேருந்து வளர்ச்சி அடைஞ்சது தான் மனிதன் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். பட் அவர் சொன்னது அனுமானம், அது உண்மையான விஷயம் கிடையாது. ஏன்னா குரங்குலேருந்து தான் மனிதன் தோன்றினான் அப்படின்னா, குரங்குக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு கொஞ்சமாவது ஒத்து போகணும். இல்லை ப்ளட்டோ, இல்லை ஜீன் அமைப்போ, இல்லை மற்ற ஏதாவது ஒரு விஷயங்களோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கும் அந்த குரங்குக்கும் உடல் ரீதியாக, சரிங்களா, அறிவுபூர்வமாக ஏதாவது ஒத்து போச்சு அப்படின்னா குரங்குலேருந்து மனுஷன் வந்தாலும் கூட ஒரு எடுத்துக்கலாம். பட் நமக்கும் நம்மளுடைய ரத்தத்திற்கும் குரங்குலேருந்து எடுக்கக்கூடிய ரத்தத்திற்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. நம்மளோட உடம்புல உள்ள ஜீன் அமைப்பிற்கும் குரங்கு உடம்புல உள்ள ஜீன் அமைப்பிற்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் சிறுநீரகம் வெளிநாடுகளில் பண்ணுவாங்க. சிறுநீரகம் செயலிழந்திருக்கும், அவங்களுக்கு பன்றியோடைய சிறுநீரகத்தை எடுத்து அதை சக்ஸஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி பன்றியோட இதயத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ் மீன்ஸ் அது கொஞ்ச நாள் சக்ஸஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகலை. அப்போது குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்றால், அப்போ குரங்குடைய சிறுநீரகமும் குரங்குடைய இதயத்தையும் மனிதனுக்கு மேட்ச் ஆகணுமே அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மேட்ச் ஆகவே இல்லை. அப்போ நம்ம இந்த கருத்தை சொல்லும்போது பன்றியிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? விலங்கினங்களுடைய படைப்புங்கிறது வேறு, அதோடைய அமைப்புங்கிறது வேறு. மனிதன் அப்படின்னு பேசும்போது அது வேறு. இதற்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதே உண்மைத்தன்மை. சரிங்களா? தேங்க்யூ.